முதலீட்டாளர்கள் வணக்கம். நம்ம பல வாட்டி நம்ம யோசிச்சிருப்போம். அதாவது நம்ம அதிகமா காசு சம்பாதிக்கிறோம், அதிகமா சேவ் பண்ணவும் செய்யறோம், ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செலவு பண்ணி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம கையில காசு நிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டோட்டலா அது காலி ஆயிடுது. பட் இந்த பணக்காரங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்ட்ரகிள் ஏன் வர மாட்டேங்குது? அவங்களுக்கு எப்பவுமே அவங்க வந்து ஸ்டேபிளா இருக்காங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி நமக்குள்ள பல கொஸ்டின்கள் நமக்குள்ள வரும். பட் இதோட ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த டேக்ஸ் தான். போன எபிசோட்ல நம்ம இன்ஃபிளேஷனை பத்தி கிளியரா நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, இன்னும் கிளியரா புரியும். அது மட்டும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தியும் ஃபினான்ஸ் நாலேஜ் பத்தியும் நம்ம ஒவ்வொரு எபிசோடா நம்ம இந்த சேனல்ல நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது தான் கிளியர் கட்டா உங்களுக்கு புரிய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் இதனால யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. நான் உங்க பிரவீன். வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ். நம்ம எல்லாருக்குமே அடிக்கடி தோன்ற ஒரு கொஸ்டின், ஜெனரல் கொஸ்டின் தான் இது. அதாவது ஏன் வந்து இந்த டாக்ஸ் வந்து பணக்காரங்க வந்து ஃபேவரா இருக்கு, மிடில் கிளாஸுக்கு ஃபேவரா இல்லை அப்படின்னு. கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை? இதை வந்து எக்கனாமி வந்து க்ரோ ஆகணும், டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கிடைக்கணும். டாக்ஸ் கிடைச்சாலும் மக்களுக்கு வந்து நல்லது பண்ண முடியும். பட் இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் ஆகும், அதுக்கு பக்கபலமா இருக்கிறது யாரு? இந்த பிசினஸ் மேன் என்ன பண்றாங்க? ஆக்சுவலா இந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எல்லாரோட ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கிளியர் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏடிஎம் மிஷின் சொல்லலாம், அப்புறம் வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் பல பிசினஸ்கள், அமேசான், அதாவது வீட்டிலேயே வந்து நம்ம எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம டைமை வந்து சேவ் பண்ற ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நம்ம மிடில் கிளாஸோட ப்ராப்ளம்ஸ் வந்து இதனால, இந்த பிசினஸ்னால கிளியர் ஆகுது. ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்குது? அதிகமா ஜாப் கிரியேட் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் பண்ணும்போது நிறைய எக்ஸ்போர்ட் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அதோட எக்கனாமியும் க்ரோ ஆகும். இந்த ரெண்டுமே கவர்மெண்ட்டுக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால தான் இந்த பணக்காரங்களுக்கு, அதாவது பிசினஸ் மேன்களுக்கு இந்த டாக்ஸை வந்து ஃபேவர் பண்றாங்க. அது தவிர வேற எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ அதனால தான் பிஸ்னஸ் மேனுக்கும் ஜாப் போகிற நமக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த டேக்ஸ் விஷயத்தில். ஸோ இது கிளியரா இன்னும் பார்க்கணும்னா, இப்போ ஜாபுக்கு போகிற நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக ஒரு சேலரி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அந்த மாதிரி நம்ம சேலரி வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். பட் பணக்காரன் அந்த மாதிரி பே பண்றதில்ல. அவன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸை காமிப்பான். எக்ஸ்பென்ஸ் அவனோட பெர்சனல் யூஸுக்கு எல்லாம் என்னெல்லாம் பண்றானோ, அதாவது இப்போ ஒரு பிளேட்ல போறதா இருக்கட்டும், ஃபாரின் எங்க வேணா போறதா இருக்கட்டும், ஒரு கார் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே அவன் பெர்சனல்ல காமிச்சிட்டு, அதாவது எக்ஸ்பென்ஸா காமிச்சிருவான். டோட்டலா எக்ஸ்பென்ஸா காமிச்சிட்டு மீதி இருக்கிறது வந்து ப்ராஃபிட் காமிச்சு அதுக்கு மட்டும் டாக்ஸ் பே பண்ணுவான். பட் நம்ம மிடில் கிளாஸ் அப்படி இல்லை. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எவ்வளவு சேலரி வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்ஸ் பே பண்ணுவோம், ரெண்டாவது வந்து செலவு பண்ணுவோம், மூணாவது வந்து சேவிங் பண்ணுவோம், நாலாவது தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே போவோம். ஆக்சுவலா நம்ம நிறைய பேர் நல்ல ஜாபுக்கு போறோம், ஃபாரின்ஸுக்கும் போய் நல்லா ஏர்ன் பண்றோம். பட் என்னதான் சம்பாதிச்சாலும் இன்னும் அதே ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கிறோம். இதுக்கு ரீசன் என்ன? நம்மகிட்ட இந்த டாக்ஸ் வந்து அதிகமா பே பண்றது தான் இதோட ரீசன். வாரன் பஃபட் கூட அடிக்கடி சொல்லுவாரு, அதாவது நான் என்னோட செக்யூரிட்டியோட கம்மியா தான் டாக்ஸ் பே பண்றேன் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே பிரவீன், இதெல்லாம் எதுக்கு? இதோட இம்பாக்ட் நமக்கு எப்படி ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு கிளியரா சொல்றேன் பாருங்க. அதாவது நம்ம ஜாபுக்கு போறோம், ஒரு 1 லேக் 2 லேக் அந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் நம்ம டாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் பாருங்க. அதாவது 2024ல இருந்து 2025க்குள்ள நியூ டாக்ஸ் ஸ்லாப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து எந்த டாக்ஸும் பே பண்ண தேவையில்லை. அதாவது 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வந்து நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா 5% வந்து டாக்ஸ் பே பண்ணணும். இதே மாதிரி 7 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்கு நீங்க 10% டாக்ஸ் பே பண்ணணும்.
இப்படி வந்து நீங்க 15 லட்சத்துக்கு மேல டாக்ஸ் பே பண்ணும்போது அந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாயிட்டே போகுது. அதாவது 30% வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். ஆனா நம்ம இந்த மாதிரி மிடில் கிளாஸ் வந்து ஜாபுக்கு போய் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். பட் பணக்காரன் இந்த மாதிரி டாக்ஸ் பே பண்றாங்களா அப்படின்னா அவங்களோட வேயே டிஃப்ரெண்டா இருக்கு. ஷாருக் கானோட மகன் அவங்க வந்து 9.5 crore வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருந்தாங்க. அதாவது லேண்ட் வாங்கி அதுல வந்து டாக்ஸ் வந்து வெறும் 6% தான் டாக்ஸ் பே பண்றாங்க. ஆனா நம்ம மிடில் கிளாஸ் வந்து மினிமம் 15 லட்சத்துக்கு மேல நம்ம சம்பாதிச்சாலே நம்ம வந்து 30% வந்து டாக்ஸ் பே பண்றோம். பட் எதுக்கு இவங்க 6% டாக்ஸ் தான் சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து லீகலா, அதாவது இல்லீகலா இல்ல, லீகலா அந்த டாக்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நமக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அது எப்படின்னா அவங்க அந்த லேண்ட் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த லேண்டை வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டா காமிச்சிருக்காங்க. அதாவது நல்ல ஆடிட்டரை யூஸ் பண்ணி அந்த லேண்டை அக்ரிகல்ச்சர் லேண்டா காமிச்சு, அக்ரிகல்ச்சர் லேண்ட் நீங்க வாங்கும்போது 6% டாக்ஸ் பே பண்ணா போதும். அதாவது ஷாருக் கானோட பொண்ணு அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டே வாங்கிட்டாங்க. அதாவது அவங்க வந்து விவசாயி அந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கி அந்த டாக்ஸ் வந்து 6% டாக்ஸ் தான் பே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பணக்காரங்க வந்து இந்த டாக்ஸ் விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு கரெக்டா தெரியறதுனால 9.5 crore உள்ள ஒரு லேண்டை 6% டாக்ஸ் தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த 6% கவர்மெண்ட்டுக்கு அதிகமா டாக்ஸ் போனாதான் நமக்கு மிடில் கிளாஸ் கவர்மெண்ட் ஏதாவது நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமோ இல்லது ஏதாவது ஒரு நன்கொடையோ ஏதாவது நமக்கு பண்ண முடியும். ஸோ இந்த பணக்காரங்க லீகலா இந்த மாதிரி டாக்ஸை வந்து சேவ் பண்ணும்போது அது நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த டாக்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த ஃபினான்ஸ் நாலேஜை பற்றி ஒவ்வொரு எபிசோடா அவங்களுக்கு கிளியராக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இதை பற்றி இப்போ நான் சொல்றது எல்லாமே பேசிக் தான் சொல்லிட்டு வரேன். இதை பற்றி ரொம்ப கிளியர் கட்டா, அதாவது டாக்ஸ் பற்றி, இன்ஃப்ளேஷன் பற்றி, இப்படி நிறைய இது நான் ஒவ்வொரு எபிசோடா கொடுத்துட்டு வரேன். அதை பற்றி கிளியரா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரி, ஓகே பிரவீன், நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னா நாங்க எல்லாம் ஜாபை விட்டுறவா, ஜாபை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது டாக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிசினஸ் ஐடியா எல்லாம் இருக்காது. சில பேருக்கு ஜாப் தான் பிடிச்சிருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பிசினஸ் டக்குன்னு எல்லாம் எடுத்து பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஜாப் பண்றீங்களோ பிசினஸ் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த ஃபினான்ஸ் நாலேஜை கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்ககிட்ட இருக்க காசு வந்து கம்மியாகாம இருக்கும். அதாவது பணப்புழக்கம் வந்து அதிகமா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து எவ்வளோ அதிகமா சம்பாதிச்சாலும் எவ்வளோ அதிகமா பிசினஸ் ஏர்ன் பண்ணாலும் இந்த ஃபினான்ஸ் நாலேஜ், அதாவது காசை எப்படி கையாளணும் அந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கடைசியில ஜீரோ அந்த ஸ்டேஜ்ல தான் போய் நிற்பீங்க. அதனால தான் நான் இந்த ஃபினான்ஸ் நாலேஜுக்காகவே ஒவ்வொரு எபிசோடா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வரேன். ஸ்டாக் மார்க்கெட் பத்தியும் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ண தான் போறோம். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் வேல்யூபிளான இன்னொரு கண்டென்ட் வச்சு நம்ம வீடியோ பார்க்கலாம். நன்றி உறவுகளே.